பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்னைக்கு சூரத்துல் கலம் பார்க்கலாம். போன வீடியோவில் 7வது வசனம் வரைக்கும் ஓதியிருந்தேன். இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சி பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலா துதில் முகத்திபீன் வத்து லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன் வலா துதிஹி குல்ல ஹல்லாஃபிம் மஹீன் ஹம்மாஸிம் மஷ்ஷாஇன் பினமீம் மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அஸீம் உதூலின் பஅத ذلك زنيم أن كان ذا مال وبنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين سنسمهم على الخرطوم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். எனவே சன்மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். சன்மார்க்க போதனையை நீ தளர்த்தினால் தாங்களும் தளர்ந்து போகலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அன்றியும் இழிவானவனான அதிகம் சத்தியம் செய்யும் இவனுக்கும் நீ கீழ்ப்படியாதீர்கள். அத்தகையவன் குறை கூறுவ திரிபவன், கோல் சொல்லி கொண்டு நடப்பவன், எப்பொழுதும் நன்மையானவற்றை தடுத்து கொண்டிருப்பவன், வரம்பு மீறுபவன், பாவம் செய்பவன், கடின சித்தமுடையவன், அப்பால் இழிப்புறப்புடையவன், செல்வமும் பல ஆண் மக்களும் உள்ளவனாக அவன் இருப்பதால் நம் வசனங்கள் அவனிடம் ஓதப்பட்டால் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகிறான். விரைவிலேயே அவனுடைய மூக்கின் மீது அடையாளம் இடுவோம். அதாவது நான் இப்போ ஓதன வசனம் 8லிருந்து 16 வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறான்டா, பொதுமக்களின் கண்களை திறப்பதற்காக எதிரிகளின் முக்கியமான ஒருவனின் நடத்தை பற்றி அவனது பெயர் கூறாமல் எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய தூய நடத்தையும் ஒழுக்கமும் உடையவர்களாக திகழ்கிறார்கள் என்பதையும், நபிகளாரை எதிர்ப்பதின் முன்னணியில் நிற்கும் மக்கா நகர தலைவர்களிடையே எத்தகைய குணாதிசயங்கள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதையோ மக்கள் பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக. அதாவது நிராகரிப்பாளர்களின் அழுத்தத்திற்கும் அவங்களுடைய ஆலோசனைகளுக்கும் அடிபணிவது தடுக்கப்பட்டிருப்பது பற்றியும், மேலும் அவங்க நடுவழியில் சந்திக்க விரும்புவது பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். நாம் உமக்கு அருள் புரிந்து நேரிய சட்டத்தையும் சிறந்த குணத்தையும் வழங்கியது போல வலா துதிஹி குல்ல ஹல்லாஃபின் மஹீன் ஹம்மாஸிம் மஷ்ஷாஇன் பினமீம். எனவே உம்மை பொய்யாக்குபவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். நீங்கள் அவங்களோட சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். அவ்வாறானால் அவர்களும் உம்முடன் சமரசம் செய்து கொள்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களை அவர்களின் சிலை வழிபாட்டிற்கு அனுமதிப்பதும் அவங்களும் உமது மார்க்கத்தை பின்பற்ற அனுமதிப்பதும் என்பதே இதன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முஜாஹித் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறது, இதன் பொருளை நீங்கள் அவங்களின் தெய்வங்களை பற்றி மௌனமாக இருக்க வேண்டும் என்பதும், நீங்கள் சார்ந்திருக்கும் உண்மையை கைவிட்டு விட வேண்டும் என்பதும் ஆகும். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா துதிஹி குல்ல ஹல்லாஃபிம் மஹீன். மேலும் அதிகமாக சத்தியம் செய்யும் ஒவ்வொரு ஹல்லாஃபிற்கும் பொய்யான அல்லது தகுதியற்றவரான மஹீனிற்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அப்படிங்கிறார். ஏனென்றால் பொய்யன் தனது பலவீனத்தினாலும் இழிவான தன்மையினாலும் அல்லாஹ்வின் பெயர்களை பயன்படுத்தி அவன் துணிச்சலாக செய்யும் தனது பொய் சத்தியங்களிலே பாதுகாப்பை தேடுகிறான். மேலும் அவன் அவற்றை பொய் சத்தியங்களை எல்லா நேரங்களிலும் தேவையற்ற இடங்களிலும் பயன்படுத்துகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல் மஹீன் என்றால் பொய்யன் என்று பொருள். பிறகு அடுத்த வசனம், ஹம்மாஸிம் மஷ்ஷாஇன் பினமீம். அத்தகையவன் குறை கூறி திரிபவன், கோல் சொல்லி கொண்டு நடப்பவன். இது மக்களிடையே நல்ல மற்றும் இனிமையான உறவுகள் நிலவும் போது அவங்களுக்குள் சண்டையை மூட்டி விடுவதாகும். உறவுகளை சீர்குலைப்பதற்காகவும் கோல் சொல்லி திரும் ஒருவரை குறிக்கிறது. இரு சஹீஹ் நூல்களில் முஜாஹித் ரலியல்லாஹு அவங்க தாவூஸ் அவங்களிடமிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக அறிவிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை 2 கபர்களை
கடந்து சென்ற போது சொல்றாங்களாமா, நிச்சயமாக இந்த இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை. அவர்களின் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருக்கவில்லை. மற்றவர் நமீமாவை, அதாவது கோல் சொல்வதை பரப்பி வந்தார். இந்த ஹதீஸை ஹதீஸ் கலை அறிஞர்களின் குழுவினர் தங்கள் நூல்களில் முஜாஹித் ரலியல்லாஹு அவங்க வழியாக வரும் அறிவிப்பாளர் தொடர்களின் மூலம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை நான் கேட்டேன்னு அஹ்மத் அவர்கள் ஹுதாயிபா ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கோல் சொல்பவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான். அதுக்கு அடுத்த வசனம், நன்மையை தடுப்பவன், வரம்பு மீறுபவன், பாவி. இதன் பொருள் அவன் தன்னிடம் உள்ள நன்மையை பிறருக்கு கொடுக்க மறுத்து அதை தடுத்து கொள்கிறான். அதுக்கு அடுத்த வசனம், உத்தூல் மேலும் அதற்கு பிறகு சனி. உதூல் என்றால் கொடூரமானவன், கடினமானவன், வலிமையானவன், பேராசை கொண்டவன் மற்றும் கஞ்சத்தனமுடையவன் என்று பொருள். இமாம் அஹ்மத் அவங்க அல் ஹாரிதா பின் வஹ்ப் ரலியல்லாஹு அவங்க அறிவித்ததாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவர்கள் ஒவ்வொரு பலவீனமான மற்றும் ஒடுக்கப்பட்டவர் ஆவார். அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுகிறார். நரகவாசிகளை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஒவ்வொரு உதுல் கொடூரமானவன், ஜவ்வாஸ் மற்றும் பெருமை அடிப்பவர். உதூல் கொடூரமானவன், மேலும் சனீம் காதில் ஒரு பகுதி வெட்டப்பட்ட ஆட்டை போல் குறைசி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் அவர்களுக்கு மத்தியில் தனிந்து தெரிகிறான். இதன் பொருள் என்னன்னா, காதில் ஒரு பகுதி வெட்டப்பட்ட ஆடு அதன் சகோதர ஆடுகளுக்கு மத்தியில் தனிந்து தெரிவது போல் தனது தீய செயல்களால் பிரபலமானவன் என்பதாகும். அரபு மொழியில சனீம் என்பவர் ஒரு மக்கள் கூட்டத்தில் தத்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஆவார். அதாவது அவன் உண்மையில் அவர்களை சேர்ந்தவன் அல்ல. அதுக்கு அடுத்த வசனம், அன்கானதமாலிம் வபனீன் இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா காலா சாத்திருல் அவ்வலீன். அவன் அவ்வாறு இருந்தான், ஏனெனில் அவனிடம் செல்வமும் பிள்ளைகளும் இருந்தன. அவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவன் கூறுகிறான், இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய செல்வம் மற்றும் பிள்ளைகள் போன்ற அருட்கொடைகளுக்கு அவன் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிப்பதன் மூலமும் அவை முன்னோர்களின் கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பொய் என்று கூறி அவற்றிலிருந்து விலகிவிடுவதன் மூலமும் பதிலளிக்கிறான். பிறகு அல்லாஹ் சொல்றான், நாம் அவனது மூக்கின் மீது சூடு போடுவோம். இப்னு ஜரீர் அவர்கள் சொல்றாங்க, விலங்குகளின் மூக்கின் மீதான சூட்டுக்குறி போல நாம் அவனது விஷயத்தை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் ஆக்குவோம். அதனால் அவர்கள் அவனை அறிந்து கொள்வார்கள். அவன் அவர்களிடமிருந்து மறைக்கப்பட மாட்டான். மற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சனுசுமிஹோம், நாம் அவனுக்கு சூடு போடுவோம், இது நரகவாசிகளின் அடையாளமாகும். அதாவது நியாய தீர்ப்பு நாளில் நாம் அவனது முகத்தை கருப்பாக்குவோம். மேலும் இங்கே முகம் என்பது மூக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது குறைசி நிராகரிப்பாளருக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் கருணை மற்றும் மகத்தான அருட்கொடைகள் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அல்லாஹ் கூறும் ஓர் ஓமை இது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அனுப்பியதே அந்த கருணையும் அருட்கொடையுமாகும். ஆனால் அவர்கள் அவரை மறுத்தல், நிராகரித்தல் மற்றும் எதிர்த்தல் ஆகியவற்றை கொண்டு எதிர்கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ் சொல்றான், இன்னபலவுனஹும், நிச்சயமாக நாம் அவர்களை சோதித்தோம், அதாவது நாம் அவர்களை பரிசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அல்லாஹ் தோட்டக்காரர்களை பற்றி சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது, அவங்க குடும்பத்தார் மீதும் அவங்களின் தோழர்கள் மீதும் உன் அருள்மொழியை பொழிவாயாக. எங்களை படைத்த அல்லாஹ்வே, உன்னுடைய ஆற்றலினால் எங்களை படைத்தாய். அழகிய முறையில் எங்களை வடிவமைத்தாய். உன்னுடைய கருணையினால் எங்களுக்கு நேர்வழி காட்டினாய். மனிதர்களுக்காக வெளியாக்கிய சிறந்த சமுதாயத்தின் எங்களை ஆக்கினாய். உன்னுடைய அழகான திரையை கொண்டு எங்களின் குறைகளை மறைத்தாய். எங்கள் மீது கருணை காட்டும் உன்னை போற்றி புகழ்கிறோம். அருளாளனே, உன்னிடம் வேண்டுபவர்களுக்கு நீ வழங்குவதில் சிறந்ததை எங்களுக்கு வழங்குவாயாக. இவ்வுலக வாழ்விற்கும் மறு உலக வாழ்விற்கும் எங்களுக்கு தேவையானவற்றை வழங்கி அவற்றின் பர்க்கத்து செய்வாயாக. எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஸ்லிமான அனைவர் மீது பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக. இலாஹி, எங்கள் கவலைகளை போக்குவாயாக. எங்களின் துக்கங்களை நீக்குவாயாக. எல்லா வகையான நெருக்கடியிலிருந்தும் வெளியேறும் வழியை
ஆக்குவாயாக. எங்களின் வாழ்நாளில் பர்க்கத்து செய்வாயாக. நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் உன்னை வணங்கி வழிபடும் நல்லடியார்களாக வாழ அருள் புரிவாயாக. ஆமீன்.